ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கோல்டு டிஷ்யூ ப்ளவுஸு காமனாக நம்ம நிறையா சாரீக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதை பார்த்தீங்கன்னா எப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது தான். இது நீங்கள் காட்டக்கூட தேவை கிடையாது. நம்ம ஆரி ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வரும் பார்த்தீங்கன்னா வெறும் யூனிக் தான். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு. எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம அந்த நார்மலாக போடுற மாதிரி அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ரிங் நாட்ஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ரிங் நாட்ஸ் போட்டுட்டு அந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த கோல்டு பார்டர் வச்ச ஒரு கல் அண்ட் ஸ்ப்ரிங்கு அண்ட் 2 பீட்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அதே போல் ஃப்ளவர் இல்லாமல் திரும்ப என்ன பண்ணியிருக்கோம், சுகர் பீட்ஸும் ஒரு பெரிய பாசியும் வச்சு அது ஒரு இது கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் தான் நம்ம மாற்றி ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சிமிலராக போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு ஆல்டர்னேட்டடில் அடுத்த ரோசஸ் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம நெக்கில் பார்த்தோம்னா நல்ல கெட்டியான ஒரு வேலை பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நெக்கு நல்லா கிராண்ட் ஆகிடுச்சு. அண்ட் புட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரில் லவங்கம் ஸ்டிச்சஸ் மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கோம். லைட்டாக பிங்க் கலர் காட்டணும்னு ஒரு சின்ன பாசி, ஒரு பெரிய பாசி அண்ட் லவங்கம் ஸ்டிச் போட்டிருக்கோம். அண்ட் அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம். இது மட்டும்தாங்க பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், ஃபுல் நெக் நம்ம ஃபினிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு நமக்குன்னு. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபுல் நெக்கோட வியூ. இப்போது இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹேங்கிங்ஸ் அந்த ட்ராப்ஸ் ரோப்பில் தொங்க விடுறதுக்காண்டி அது என்ன பண்ணியிருக்கோன்னா, திரும்ப சென்டரில் பீஸில் ரிங் நாட்ஸ் போட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு பெரிய பாசி, அப்புறம் சின்ன பாசி, அப்புறம் அந்த கோல்ட் பீட்ஸ் இது வச்சுட்டோம்னா ரிலேட்டபிளி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் வச்சுருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃப்ரண்ட் நெக் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தானே போடுவோம் ரைட் சைடில். அந்த நெக்கும் அதே போல் நம்ம நல்லா கெட்டியாக போட்டிருக்கு. இது ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்ம எப்படி போட்டிருக்கலான்னு பார்க்கலாம். தெரியும், இது ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவ்னால் ஒரு 11 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த ஸ்லீவ் இருக்குது. நெட்டில் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் மட்டும் நெட்டில் கொடுத்துருக்கோம். விதவுட் லைனிங் பண்ண போகிறோம். அண்ட் இதை பார்த்தோம்னா அந்த ஆம் பிட்டை சுற்றி வர்ற மாதிரி அது மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கு என்ன பார்டர் ஒர்க்காக கொடுத்தோமோ அதே தான். அந்த கோல்டன் ஃப்ளவரில் ஒரு பூ, ஒரு 6 பெட்டல் பூவும் அண்ட் ரிங் நாட்ஸில் உள்ள பூவும் தான் நெருக்கி ஒரு வி ஷேப் எடுத்துட்டோம். ஆமில் ஒரு வி ஷேப் ட்ரா பண்ணி அதை எடுத்துட்டோம். அண்ட் அதை எக்ஸாக்டாக கொடுக்கறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கீழே ஒரு ஸ்டெம்மு மாதிரி கொடுத்து போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாக்ட் வீயோட ஃபினிஷிங் கிடச்சிருது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஒரு வி ட்ரா பண்ணிவிட்டு அந்த வீயில் நம்ம முதல்ல ரிங் நாட்ஸ் ஃப்ளவர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள கேப்பை பூராமே நமக்கு எப்படி கேப் கிடைக்குதோ அதை ரிலேட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். அது மட்டும்தான். அண்டு திரும்ப பார்த்தோம்னா கொஞ்சம் புட்டாஸ் வச்சுருக்கோம். அண்டு கீழே ஸ்லீவோட எட்ஜில் அந்த நெக்கில் நம்ம 2 வருஷம் அந்த திக்கான பார்டர் போட்டோம்ல, அதை பார்த்தோம்னா ஸ்லீவில் நம்ம 1 வருஷம் மட்டும்தான் போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ரிங் நாட்ஸில் ஒரு ஃப்ளவரும் அந்த கோல்டு ஃப்ளவரும் அதை சுற்றி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஹேங்கிங்ஸ் தொங்க விட்டுருக்கோம். அவ்வளோதான். இது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாகவும் போடலாம், இல்லை டபுள் நெட்டாக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்காது. பட் ஆனால் உள்ளே சேஃபாக இருக்குன்னா வெளியே உள்ள நூல் இதெல்லாமே நமக்கு அந்த பிசிறு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் கொஞ்சம் ப்ளவுஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குரிய ஸ்லீவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒர்க்கு கிராண்ட் ஒர்க்குக்கு நடுவில் பூராமே இந்த புட்டாஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். பிளெயினாக இல்லாமல் புட்டாஸும் போடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் நம்ம லைன்ஸ் கொடுக்கணும், நம்ம லைன்ஸ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் லைட் பிங்க் தான் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம நிறைய ப்ளவுஸோடு சேர்த்து போட்டுக்கலாம், நிறைய சாரியோட சேர்த்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறவங்களுக்கு, யாருக்காவது இது மாதிரி ப்ளைன் சாரி கட்டிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.